ஆத்மசுத்தியினுடைய அவசியத்தை பற்றி குரு இதிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். என்னால் நீங்கள் நினைத்ததும் சக்தி பெற முடியாது. அதையெல்லாம் வாக்காக ஒரு சொல் சொன்னாலும் அதில் இணைத்துத்தான் கொடுக்கின்றோம், சும்மா இல்லை என்று சொல்லுகின்றார். என்றால் மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய ஆற்றல் மிக்க சக்திகள் இந்த காற்றிலே படர்ந்துள்ளது. அதை நுகர்வதற்குத்தான் ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை வாக்காக சொல்லிக் கொடுக்கின்றோம். சும்மா இப்படி எடுங்கள் என்றால் எடுக்க முடியாது. உங்களுக்குள் அதை பெறுவதற்குண்டான தகுதியை ஏற்படுத்தி இந்த நினைவுக்குள் உயர்ந்த சக்தியை கொடுக்கின்றேன் என்று குரு உணர்த்துகின்றார். திட்டியவனை நாம் எண்ணுகின்றோம், உடனே நம்மளுக்கு ஜிர் என்று வேகம் வருகின்றது. 10 வருடம் கழித்து அத்தகைய ஒருவனை நாம் பார்த்தாலும் கூட துரோகம் செய்தான் பாவி என்று டட்ட என்று நமக்கு கோபமே வருகின்றது. பல்லையெல்லாம் நர என்று நம்மளை அறியாமலே கடிக்க வைக்கும். நம்மளை 2இல் 1 பார்க்க வேண்டும் என்ற நிலை வரும். இந்த உலகம் எப்படி இயக்குகின்றது? இதை போன்றுதான் எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகின்றதோ அந்த நேரத்தில் ஈஸ்வரா என்று வேகமாக எண்ணுங்கள். அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். என் சொல்லிலே இனிமை பெற வேண்டும். என் செயலெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு அடுத்து எந்த நல்லது வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லுங்கள். இத்தகைய பழக்கம் துன்பத்தை போக்கச் செய்து உங்கள் காரியத்தை நல்லதாக ஆக்கிவிடும். சில உடல்களிலே ஆன்மாக்கள் இருக்கும், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் சதா திட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதை நாம் கேட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேதனை அதிகமாகும். அதை கேட்க கேட்க நமக்கு கைகால் குடைச்சலே வந்துவிடும். பேசுபவர்களுக்கு கொஞ்சமாக வரும், கேட்பவர்களுக்கு அதிகமான கைகால் குடைச்சல் வரும். சண்டை போடுபவர்களை திட்டுவர்களை எல்லாம் உற்று பார்த்து கொண்டே இருந்தால் போதும், அடுத்த நாள் பிடரி வலிக்கின்றது, இடுப்பு வலிக்கிறது என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். அதுவும் முதுகு தண்டிலே இருக்கக்கூடிய எலும்புகள், இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகள், கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு தன்னாலே அங்கே வலி எடுக்க ஆரம்பித்துவிடும். டாக்டரிடம் சென்றால் எலும்புகள் தேய்மானமாகிவிட்டது என்பார்கள். இடுப்புக்கு பெல்ட் போட வேண்டும் என்று சொல்வார்கள். அடிக்கடி கவலை, வீட்டிலே சண்டை போடுவது என்ற எரிச்சலான உணர்வு எடுக்கப்படும் பொழுது இது 2ம் ஒன்றாக குவியும். விரிந்து கொடுக்கும் நிலை வரப்படும் பொழுது அந்த எலும்புகளுக்குள் நீர் புகுந்துவிடும். புகுந்த பின் முதுகு வலிக்கின்றது, கழுத்து வலிக்கின்றது, குனிய முடியவில்லை, நிமிர முடியவில்லை என்று நரம்புகள் எல்லாம் செயலற்றதாகி வேதனையாகி இந்த நரம்புகளை கூட பிடித்துக் கொள்ளும். எக்ஸ்ரேயில் பார்த்தால் எலும்பு தேய்ந்து விட்டது என்று சொல்வார். இப்படி எல்லாம் வரும். இது போன்ற நிலையெல்லாம் நமக்குள் வராதபடி தடுத்துக்கொள்ள அவசியம் ஆத்மசுத்தி செய்ய வேண்டும். மகரிஷி நற்சக்திகளை உடனுக்குடன் யார் எதை சொன்னாலும் எடுத்து பழக வேண்டும். இருளை நீக்கி மெய்வொளி பெற்று ஒளி சரீரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இதை சேர்த்து அந்த நஞ்சின் தன்மை அங்கே நீராக விஷ நீராக மாறாதபடி நாம் உடனுக்குடன் தடுத்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று குரு இதிலே ஆத்மசக்தியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றார்கள்.